நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடித்து வந்தாச்சுங்க. நிறைய பேர் கேட்டது என்னென்னா, அந்த முன்னாடி வைசர் இருந்தது, அந்த வைசர் இல்லாமல் வைசர் வந்து நல்லா இல்லை, லுக்குக்கு நல்லா இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த வைசர் ரிமூவ் பண்ணியாச்சு. சர்வீஸ் விட்டப்போ பார்த்துக்கோங்க, வைசர் இல்லைன்னா வண்டி இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லா போஸ்ட்லேயும் பார்த்திங்கன்னா சைடு லுக்கில் சூப்பராகவே இருக்குது. வைசர் இல்லைனாலும் வண்டி சூப்பராக இருந்தது. லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. வைசர் இல்லைனா, வைசர் இருந்ததுன்னா கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் லுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த இண்டிகேட்டருங்க. இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா இங்கே இருங்க ஒரு நிமிஷம், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக கல் இருக்குது. உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இதில் பார்த்திங்கன்னா கல்டாமல் தான் இருக்குது, அதாவது கரெக்டாக இருக்குது. பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக லூஸாக இருக்குது. நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தேன், இது போட முடியல. சர்வீஸ் விட்டப்போ நான் இது சொன்னேன் போட முடியுமானா, அவங்க போட முடியாது, செட்டாக தான் மாற்றணும் அப்படின்ட்டாங்க. நான் வண்டி வாங்கினப்போ இருந்தே இப்படி தான் இருக்குது. நான் செக் பண்ணி வாங்கியிருக்கலாம், நான் சரியாக செக் பண்ணல அப்போதைக்கு. நீங்கள் அதனால் மீட்டியர் வாங்குறீங்கனாலோ இல்லை வேறு எந்த பைக் பார்த்தாலுமே A to Z ஃபுல்லாக செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா இது இப்போ செட்டாக தான் மாற்றணும் அப்படின்ட்டாங்க. அதனால் இது எதுவும் மாற்ற முடியல. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் வந்து கல்ண்டு மாதிரி தான் இருக்குது. அது எவ்வளோ போட்டாலும் அவ்வளோதான் போட முடியுது. இதுக்கு மேலே அழுத்தினா உடஞ்சிரும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. ஃப்ரண்ட் லுக்கு இது தாங்க. வைசர் இல்லைன்னா கொஞ்சம் நல்ல லுக்காக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, வைசர் இல்லை அப்படின்னா உட்காந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வந்து இந்த ஹேர் ஃப்ளோ வந்து பயங்கரமாக அடிக்குதுங்க, ஹேர். அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டம். மற்றபடி எல்லாம் ஓகே தான். சர்வீஸோட காசு நான் சொல்லிடுறேன் வீடியோவில். வேறு என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் விட்ட பிறகு இந்த மீட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிருக்கு. அதாவது மைல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கிலோமீட்டர் தான் இருந்தது, ஆனால் இப்போ எல்லாமே மைல்ஸுன்னு காட்டுது. எனக்கு இது புரியல என்னன்ட்டு. நான் இதுக்கும் மறுபடியும் ஷோரூம் போனோன்னா நான் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை ஒரு வேளை நீங்கள் மீட்டியர் ஓனர் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, அந்த வைசரை கழட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இண்டிகேட்டர் சொல்லியிருந்தேன். இது ஒன்றும் பண்ண முடியாதுட்டாங்க. வைசர் கழட்டி கொடுத்துட்டாங்க. வைசர் கழட்டி வண்டி நல்லா லுக்காகவே இருக்குது. வந்து சைலன்சர் சவுண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சைலன்சர் சவுண்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். அந்த பீட்டு நல்லாயிருக்கு. இப்போ நீங்களே கேளுங்க, உங்களுக்கே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, செகண்ட் கியரில் வந்து பீட்டு சூப்பராக இருக்குங்க. செகண்ட் கியரில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறப்போ வண்டி பீட் வந்து நல்லா கேட்குது. முன்னே வந்து அவ்வளோக்கா கேட்கல, பட் இப்போ வந்து நல்லா கேட்குது. முன்னே இன்ஜின் சவுண்டு கொஞ்சம் நல்லா அதிகமாக இருந்தது, சைலன்சர் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் சவுண்டு வந்து மினிமலாக இருக்குது, சைலன்சர் சவுண்டு வந்து நல்லா தெளிவாக கேட்குது. அதனால் செகண்ட் கியரில் வந்து சூப்பராக இருக்குது. மற்றபடி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நமக்கு சவுண்டு சூப்பராக இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சர்வீஸ் கொடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹேண்டில் பார் வந்து டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ கொஞ்சம் லூஸாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. முன்னே இருந்தால் நீங்களாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முன்னே கொஞ்சம் டைட்டாக இருந்தது, அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. சர்வீஸ் விட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, June 14 வந்து நான் சர்வீஸ் விட்டுருந்தேன். டோட்டல் அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு சொன்னது வந்து 2000 சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 987 ரூபா தான். ஸோ அது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். கரெக்டாக பார்த்திங்கன்னா மீதி 10 ரூபா கையில் கொடுத்தாங்க. இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு எனக்கு ஃப்ரீ சர்வீஸ்க்கு இவ்வளோ தான் பில் ஆச்சு.